முதல் கேள்வியை நான் காந்தராஜ் அவர்களிடமிருந்தே ஆரம்பிக்கிறேன். ரஜினி ரசிகர்களுடைய வாக்கு யாருக்கு? நீங்கள் ஒரு தப்பான ஆளை கூப்பிட்டீங்க. நான் சினிமா பார்க்கறதோட சரி, அதில் வர்ற நடிகர்களை பற்றியோ நடிகைகளை பற்றியோ எனக்கு எந்த அக்கறையும் கிடையாது. படம் நல்லா இருந்தால் பார்ப்பேன், அவ்வளோதான். இந்த ரசிப்புத்தன்மை, கொடி பிடிச்சிக்கிட்டு போகிறது, மொதல் ஷோ போகிறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் எனக்கு கிடையாது. ரஜினியை நான் நடிகராக தான் பார்த்தேன். இந்த கேள்விக்கு எனக்கு என்ன பதில் எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. ரஜினி ஒரு காலத்தில் அரசியலுக்கு வருவார், கட்சியை ஆரம்பிப்பார், அதனால் தமிழ்நாட்டுடைய அரசியலே மாறிடுங்கிற அளவுக்கு நீங்கள் ஊடகங்கள்லாம் ஒரு தூக்கி விட்டீங்க. அவர் ஒரு ஆமாம், உங்களால் தூக்கி விடப்பட்டவர் தான். சரி, அவர் சினிமாவில் ஒரு பேசாமல் போயிட்டு தான் இருந்தார். விடுவோனான்னு சொல்லி நீங்கள்லாம் ஏற்றி சினிமாவில் பேசாமல் எங்கே போனார்? பேசிட்டு தானே இருந்தார் அரசியலை பற்றி. அவர் நீங்களே என்னென்னவோ பண்ணி பார்த்தீங்க, அவருக்கு புடியே கொடுக்கலையே. ஸ்டண்ட்டு தான் அடித்தார். சில டைலாக்ஸ் பேசினார். வந்தால் நான் லேட்டஸ்ட்டாக தான் வருவேன், லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாக வருவேன், எப்போ வருமா அப்போ வருவேன் அப்படிங்கிற மாதிரி டைலாக்லாம் விட்டுக்கிட்டு இருந்தார். ஒழிய வரவே இல்லை. நடுமத்தில் ஒரு சிச்சுவேஷனில் என்ன பண்ணார், அவர் வந்து அரசியலுக்கு வர்ற மாதிரி சொல்லி கட்சி அமைப்புகள்லாம் இது பண்ணார். உடம்பு கொரோனா வந்தது, படுத்தார், நான் சாக்கிற மாதிரி ஆகிட்டேன்னு சொன்னார். போனார். அதுக்கப்புறம் அரசியலே இல்லை. அவர் வந்து அரசியல் பேசுகிறது ஒரு தடவை பேசினார். ஒரு குண்டு வெடிப்பு ஒன்று நடந்தபோது, கோயம்புத்தூர் குண்டு வெடிப்பு நடந்தபோது, இது வந்து அதிமுக ஆதரவாக போயிடக்கூடாது, மக்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும்னு சொன்னார். அந்த சமயத்தில் அதிமுக தான் வெற்றி அடைஞ்சது. அவருடைய இது குரல் வந்து பெருசாக எடுபடல. ஆனால் 1996 நமக்கு திமுக இந்த பக்கம் வந்து மூப்பனார் அவர்களுடைய தமிழ் மாநில காங்கிரஸ் அப்போ ஒரு வார்த்தை சொன்னார் இல்லையா, அதிமுகவுக்கு ஓட்டு போட்டீங்கன்னா ஆண்டவனால கூட காப்பாற்ற முடியும், அதுல வந்து திமுக வெற்றி பெற்று அப்படி சொல்லிட்டீங்க. அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் தான் இந்த இதை மாற்றினார், ஒன்றும் ஆகலை. அதுக்கப்புறம் என்ன சொன்னார், நான் ஜெயலலிதாவுக்கு தான் ஓட்டு போட்டேன்னாரு. அவருடைய நிலைப்பாடுகள் மாறிக்கிட்டே இருக்குது. அவர் எந்த கட்சியில் இருக்கார், எங்கே இருக்க போகிறாரு, எப்படி போவார், யாருக்குமே தெரியல. கடைசியில் இன்றைக்கி வந்து அரசியலுக்கே வராமல் இன்றைக்கி இந்த தேர்தல் சமயத்தில் அவர் குரலே கொடுக்கல. அதுக்கு அடுத்தாப்படி இன்றைக்கி ரஜினியினுடைய சார் சினிமாவை சேர்ந்தவர் தான் இருக்கிறாரு. ஓப்பனாகவே சொல்கிறேன், அவருடைய படங்கள்லாம் முடிஞ்சு போச்சு. அவருடைய கடைசியாக வந்த பெருசாக ஓடின படம் என்ன ஓடிச்சு? படையப்பாவுக்கு பிறகு அவருடைய படங்கள்லாம் வந்து சாதாரண படங்கள் தான். சூப்பர் ஸ்டாருங்கிற பழைய பெருங்காய டப்பாவாக தான் அவர் இருந்தார் ஒழிய அவர் விஷயம் ஜெயிலர்லாம் வசூலில் அள்ளி ஆமாம் அள்ளி கொடுத்தாங்க. அப்புறம் என்ன ஆச்சு? வழக்கமாக ரஜினி படங்களுக்கு என்ன அவருக்கு சாருக்கே தெரியும். படம் போட்ட உடனே ஹாலிவுட் படங்களை மிஞ்சிய வசூல்னு போட்டுருவீங்க. ஒரு வாரம் கழித்து விநியோகஸ்தர் போர்க்கொடி ரஜினி வீட்டு முன்னாள் மறியல் நடந்ததா இல்லையா? படம் கொடுக்கணும்னு சொன்னாங்களா இல்லையா? அதுதான் நடந்துக்கிட்டு. படையப்பாவுக்கு பிறகு அவருக்கு எந்த படமும் கொள்கிற அளவில் ஓடலை. பேட்டை வந்தது, அண்ணாத்தை வந்தது, தர்பார் வந்தது, என்னென்னவோ படங்கள் வந்தது தெரிஞ்சுதா, போனது தெரிஞ்சுதா. இப்போ கடைசியாக லால் சலாம்னு என்ன ஒரு படம் வந்தது தெரிஞ்சுதா, போனது தெரிஞ்சுதா. லால் சலாம் வரைக்கும் கரெக்டாக சொல்கிறீங்க, அப்புறம் வந்தது தெரிஞ்சுதா, போனது தெரிஞ்சுதா. எப்படி தெரியும்? அவர் பாருங்க அவ்வளோ சந்தோஷமாக வச்சிருக்கிறார் பாருங்க. அது எப்படி தெரியும்னா, வார பத்திரிகைகள் எடுத்து பார்த்தா இப்படி ஒரு படம் வந்துருக்கிறதே தெரியும். நான் பேப்பர் கூட படிக்க மாட்டேன். இப்போ ரஜினி ஃபோட்டோ வந்தால் தேடி பார்த்துருங்க. தேடி அது ஏமா பத்திரிகை பிரிக்கும் போது முன்னாடி இருந்தாக்கா பார்க்காம என்ன பண்ணுவீங்க? இதுக்கு தேடி பார்க்குறேன். உங்கள் ஆசையெல்லாம் சொல்கிறீங்க, தேடி பார்க்குறோம். அப்போ முன்னாடி இன்னமும் முன்னாடி புத்தகம் 25 ரூபா போட்டு ஒரு புக்கை வாங்குறோம்மா. அதை வாங்கினாக்கா அது வந்து இப்போ எல்லா பக்கமும் படிச்சுக்கிட்டு தான் போவேன். படிச்சுக்கிட்டு போகும்போது இதுவும் வருது. இந்த இடத்துக்கு வரும்போது இதை நீங்கள் கண்டிப்பாக கேட்பீங்கிறதுக்காக படிச்சுக்கிட்டு இருந்தேன். உங்கள் ஆசையை நான் தீர்த்து வச்சுட்டேன். அப்படி தேடி பார்த்தீங்களா? ஆமாம்மா தேடி பார்த்தேன். பேச்சு வர்ற அளவுக்கு அவர் இருக்கிறார். அதாவது ஏன்னா நீங்கள் இதைத்தான் கேட்க போறீங்கன்னு எனக்கு தெரியும். உங்கள் டைட்டிலே நீங்கள் இன்னும் நீங்கள் எந்த காலத்தில் இருக்கிறீங்க? ரஜினியும் விஜய் ரசிகர்களும் தேர்தலையே மாற்றி விடுவார்களாங்கிற பழைய காலத்து விஷயத்தில் இருக்கிறீங்க. இன்னைக்கு சினிமா எங்கே இருக்குது? இன்னமும் ரஜினி ரசிகர்கள் இருக்கிறாங்க, உயிரோடு இருக்காங்க. ரஜினிக்கு வயசு 75 ஆச்சு, அவருடைய ரசிகர்களுக்கு 70 ஆச்சு. இன்னும் அவங்க யங்கர்ஸ் எல்லாம் காலாவதி. ஆனா பாருங்க, யங்ஸ்டர்ஸ் கூட, குழந்தைகள் கூட இன்னமும் ரஜினி படங்களை விரும்பி பாக்குறாங்க அப்படின்னு இருக்கு. இப்ப அவங்களோட ஃபாலோவர்ஸ் இருந்துகிட்டு தானே சார் இருக்கிறாங்க. நீங்க மொத்தமா 70 வயசானவங்க தான் ரஜினி ரசிகர்கள், அதோட முடிஞ்சு போச்சு அவங்க கதை அப்படின்னு எடுத்துக்க முடியுமா? இப்ப அந்த ஒரு வயதானவர்கள் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுடைய கேட்டகரி எப்படி இருக்கு? அவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க, எத்தனை பர்சன்டேஜ் இருக்கிறாங்க? ரஜினி ரசிகர்கள் எத்தனை பேர் இருக்காங்க? இவ்வளோ தீவிரமாக சொல்கிறீங்க, இவ்வளோ பேர் இருக்கிறாங்கன்னு ஆத்தென்டிக்காகவும் அத்தாரிட்டேட்டிவாகவும் சொல்கிறீங்க. எவ்வளோ பேர் இருக்காங்க?
சொல்லுங்க. நம்பர் இல்லைனாலும் இல்ல, இப்போ இதான் அப்படி அப்புறம் பார்த்தா ஏன் நம்பர் கட்சிகளுக்கு இல்லைன்னு ஏன் ஒவ்வொருத்தருக்கும் சொல்றீங்க? எப்படி நம்பர் நம்பர் என்ன இல்லைன்னா அப்புறம் ஏன் சொல்லுவீங்க? அதை பத்தி இந்த கேள்வி ஏன் கேட்குறீங்க? நம்பர் ஒவ்வொருத்தருக்கும் கட்சிக்கு என்ன சொல்லுவீங்க என்ன நீங்க? என்ன இப்போ அது மாதிரியே தான் ரசிகர்கள் இன்னமும் வரக்கூடிய ஒரு விஷயங்களை வச்சு தான் நம்ம ரசிகர்களை ஒரு சீசன்ல நிர்ணயிக்கிறோம். அவர் வந்து பீக்ல இருந்தாருமா, அவர் சொன்னதுதாங்கிற அளவுக்கு அவர் பெருசா வந்தார். அன்னைக்கு அவர் அரசியலுக்கு வந்திருக்கணும். ரஜினிக்கு சில பிரச்சனைகள் இருக்குது. அவருக்கு வந்து மண்ணின் மைந்தர் இல்லைங்கிற ஒரு பிரச்சனை இருந்துக்கிட்டே இருந்தது. அவருக்கு அந்த பிரச்சனையெல்லாம் இருந்ததுனால தான் அவரால் தைரியமாக வர முடியல. அவர் ரெண்டாவது, ரஜினி கஷ்டப்பட்டு வந்தவர். திடீர்னு வந்து உள்ள நுழைஞ்சு இன்னைக்கு காலையில் வந்தார், மறுநாள் ராத்திரி ஸ்டார் ஆகிட்டாருங்கிற மாதிரி இல்லை. அவர் படிப்படியாக வந்தார். தமிழ் படத்துக்கு வரும்போது அவர் கொஞ்சம் பெருசாக வந்தார். அதுக்கு முன்னாடி கன்னட படங்களில் சின்ன சின்ன ரோல்லாம் அவர் நடிச்சுக்கிட்டு வந்திருக்கார். நடிச்சுக்கிட்டு இருந்தவரை தமிழுக்கு கூட்டிகிட்டு வந்தது பாலச்சந்தர். தமிழுக்கு வந்ததுக்கு பிறகு அவருக்கு வந்து அப்படியே அப்படியே படிப்படியாக வளர்ந்து மேலே வந்தார். உழைப்பின் மறுமை அவருக்கு தெரியும். அப்படி வந்த செல்வம் அவருக்கு தெரியும். அந்த மாதிரி ஒரு செல்வத்தை கஷ்டப்பட்டு உழைச்சி கொண்டு வந்த செல்வத்தை இந்த மாதிரி விஷயத்தில் அவர் கட்சியை ஆரம்பித்தார். ஏன் கலைச்சார் தெரியுங்களா? ஆரம்பித்த உடனே ஒரு கூட்டம் வந்து சேர்ந்தது. பார்த்தார் என்ன மாதிரி ஆளுங்கன்னு. ஆஹா, கண்டக்டராக இருந்து சினிமாவுக்கு வந்து இவ்வளோ மேலே வந்த நம்மளை இந்த கூட்டம் வந்து மறுபடியும் கண்டக்டர் வேலைக்கு கொண்டு போய் விட்டுருவாங்கன்னு தெரிஞ்ச படம் தான். யார் அந்த கூட்டம்? அது வேண்டாம், அது வேண்டாம். அந்த ஒரு கூட்டம் இருக்குது. எங்கள் காலத்திலலாம் சில பேர் இருப்பாங்கம்மா, யார் கட்சி ஆரம்பித்தாலும் மறுநாள் காலையில் பார்த்தீங்கன்னா இவர் சேர்ந்தார்னு வந்துடும். அவங்க ஒரு குறிப்பிட்ட ஒரு குரூப் இருந்தாங்க. இப்போ கூட இருக்காங்க. ஒரு பிரபல நடிகை இன்னைக்கு வந்து அவங்க இல்லாத கட்சியே கிடையாது. சர்வ கட்சி தலைவிகள் எல்லா கட்சியிலும் இருந்திருக்காங்க. அப்படியெல்லாம் இருக்குது. எந்த இடத்துல காற்றுள்ள போது தூற்றுக்கொள்ள, எந்த இடத்துல போனால் லாபம் கிடைக்குதுன்னு போகிற கூட்டம். அது மாதிரி கூட்டம் எல்லா காலத்திலுமே உண்டு. இன்றைக்கி ரஜினி சொல்லி எந்த தேர்தலில் வந்து தேர்தல் மாறிச்சுன்னு சொல்லுங்கள், அதுக்கப்புறம் நான் பதில் சொல்கிறேன். இதுவரையிலும் ரஜினி தமிழ்நாட்டுக்கு வந்து பாப்புலர் ஆகி சூப்பர் ஸ்டார் ஆகி அவர் சொன்னதுனால தான் இந்த தேர்தலில் இந்த கட்சி வெற்றி பெற்றதுன்னு ஏதாவது ஒரு தேர்தலை சொல்லுங்க. 96 தேர்தல் அதனால தான் ஜெயிச்சது நீங்க சொன்னீங்கன்னா வரல. நாங்க சரின்னு போக வேண்டியது, வேற என்ன பண்ண முடியும்? இல்ல அது இல்லன்னு நீங்க மறுக்க முடியுமா? ஆமான்னு நீங்க ஆமான்னு அழுத்தி சொன்னதுக்கு பிறகு நான் எப்படிமா மறுக்க முடியும்? நீங்க அப்படித்தானுங்களே அப்படின்னு கேட்டீங்கன்னா பரவாயில்ல. நீங்க தான் அதனால தான் ஜெயிச்சது சத்தியம். உங்க கருத்தை சொல்லுங்க. ஏன் கருத்து இல்லை? நீங்க தான் கருத்து சொல்லுங்க. என்ன பேச விடலையே, என்ன பேச விடலையே. ஜெயிச்சது அவங்களால தான். நீங்க பேசிட்டீங்க, இதுக்கு சொல்லுங்க. அழுத்தம் திருத்தமா சொல்லிவிட்டீங்க. அதனால தான் ஜெயிச்சதுல அப்புறம் உங்ககிட்ட மறுத்து பேச வேண்டிய அவசியம் நீங்க சொல்லுங்க. 1996 தேர்தல்ல திமுகவும் தமிழ் மாநில காங்கிரஸ் அந்த கூட்டணி வெற்றி பெறுவதற்கு ரஜினி கொடுத்த வாய்ஸ் காரணமா இல்லையா? அதுவும் ஒரு காரணமா இருக்கலாம். அதுதான் காரணம் சொல்றீங்களா நீங்க? அதுதான் கேள்வி. அதுதான் காரணமா சொல்லுங்க. அது காரணம். அப்ப திமுக தொண்டர்களும் தமிழ் மாநில காங்கிரஸ் தொண்டர்களும் ஓட்டே போடல, ரஜினி ரசிகர்கள் போட்டு தான் ஜெயிச்சாங்கன்னு சொல்ல வர்றீங்களா? சரி, அது கொடுத்ததுனால ஒரு காரணம். அவரும் ஒரு காரணம், அவரும் ஒரு காரணம், என்னுடைய ஓட்டும் ஒரு காரணம். அப்ப நான் கொடுத்த ஆதரவுனால தான் ஜெயிச்சான்னு சொல்லுவீங்களா?